காட்டு எறும்புங்க. ஓகே செம்மையாக இருக்குங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறந்துடாதீங்க. யாரும் மறந்துடாதீங்க. இல்லை இது ஆக்சுவலாக அந்த வியூவை பாருங்கள். வாவ் செம்மையாக இருக்குங்க. இருங்க உங்களுக்கு வேணால் நினச்சி காமிக்கிறேன். அந்த வியூவை மட்டும் இருங்க, அந்த வியூவை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்கள் அந்த வியூ உங்களுக்கு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அப்படியே பாருங்கள். ஓ செம்மையாக இருக்குங்க. சரி ஓகே, நான் வந்து மலை ஏற உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே ஆக்சுவலாக இந்த வழியில் குரங்கு இருக்கான்னு தெரியலைங்க. வாங்க பார்த்துக்கலாம். பட் இந்த ரூட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க இந்த ரூட்டும். கொஞ்சம் சின்னிக்காக தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது. இப்போ போனாலுமே பெட்ரோல் கண்டிப்பாக ஆக்சுவலாக முன்னாடியே 1 லிட்டர் பிடிச்சி வச்சிட்டேன். 1 லிட்டர் பெட்ரோலு. அதே போல் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து லிட்டர் வந்து 104 ரூபாங்க. பட் ஆனால் இங்கே வந்து 101 ரூபா மோர். பட் 1 லிட்டர் ஷார்ப்பாக பிடிச்சது. அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்டு 6:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் 63 கிலோமீட்டருங்க. ஒன்று கொடைக்கானலுக்கு 63 கிலோமீட்டர்ஸ். நான் எவ்வளோ நேரத்துக்கு சொன்னால் 8:30 மணிக்கு ரீச் ஆகும் சொல்லுதுங்க. அவங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே, அந்த ரூஃப்ல கொஞ்சம் எந்திரச்சத்திர வழியாக யாரும் ட்ரை பண்ணது இல்லையா டியோவில். ஸோ அதனால தான் நான் இப்போ ட்ரை பண்ணி இருக்கேன். ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஓட்டு தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே. நம்மளாம் ஒரே ஒரு ஃபேமிலிங்க. ஒரு ஃபேமிலி தாங்க எல்லாமே. நீ நான் நல்லா கிடையாது. எல்லாருமே பிரதர் சிஸ்டர், அண்ணன் தங்கை மற்றும் அண்ணன் தம்பி மற்றும் தங்கச்சிகள் எல்லாருமே நம்மளோட ஃபேமிலிஸ் தாங்க. ஸோ மறக்காமல் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களோட வீடியோஸ் எல்லாம் வரும்போது நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தாங்க. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்க போது. ஒரு சில இடத்துல வந்து சோகம் வரும், ஒரு சில இடத்துல துக்கம் வரும், ஒரு சில இடத்துல சண்டை வரும். பட் எல்லாமே சேர்ந்து தானே ஒரு குடும்பன்றது. சண்டை வரலாம். எந்த கேள்வினால் நான் கொடுக்க ரெட்டிங்க. எந்த கேள்வினாலும் கேட்க அதுக்கு வந்து நான் கொடுக்க ரெட்டிங்க. ஓகேங்களா? எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தாங்க. எப்போவுமே யூவி ஃபேமிலி மட்டும்தாங்க. நம்மளாம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நம்ம ஒரு கேங், நம்மளாம் ஒரு குடும்பம். சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் என்னப்பா நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நீங்களும் அதை வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க அர்த்தம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ரோட் போட்டுருங்க கைஸ். ரோட்டுமே நம்ம முடிக்கும். அதே மாதிரி நான் அதை ஷேர் பண்ணால் இன்னொரு 10 ஓட்டாக மாறுங்க. மறந்துடாதீங்க. சரி வரவில்லை எங்கன்னா யானைங்கன்னு வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சடனாக ஒரு யானை வந்துச்சு, அப்படியே தெருக்காச்சு ஓட வேண்டியதாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஊர் போகுதுங்க. பட் அதில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிறாட்டுக்குது. இப்போதைக்கு இல்லையாட்டுக்குது யாரும். ஆனால் ஒத்தையாட்டி பாருங்க, யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் போயிட்டே இருக்கோம் அழகா. அவ்வளோ எண்டாட்டுக்குது. நம்ம வச்சு எண்டு போட்டு கேட்கலாம் ஐயா கிட்ட என்னான்னு. ஐயா உள்ளே போகக்கூடாதுங்களா? என்னங்க ஐயா? என்ன காரணங்க ஐயா? என்னங்க ஐயா? ஓ யானை இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த பக்கம் இருக்குது ஏரி தானே ஐயா? ஏரி தானே அந்த பக்கம் இருக்குது டேமு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனால் வந்து யானை எல்லாம் இருக்குமா. ஸோ நினச்சேன், பட் ஏதோ ஒரு தேடி ஒரு ரோடு போகுது என்னடா இருக்குன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்களா காட்டு யானை கட்டுக்குது. ஸோ ஒருவேளை இங்கே காட்டு யானை இருந்தால் நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த அழகான வியூ பாருங்க கைஸ். அப்படியே இந்த இடத்துல ஃப்ரீயாக வித் நோ மொபைல், நோ சிக்னல், நோ மெசேஜஸ், நோ கால்ஸ், நோ ஃபோன்ஸ், நோ கம்பெனி, ஒன்லி ஃப்ரீயாக அப்படியே ஜாலியாக இருந்தால் இந்த இடத்துல அப்படியே பசங்க கூட எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும் இல்லைங்க. பட் இந்த இடத்துல வந்து இந்த சரௌண்டிங்கில் கொஞ்சம் உள்ள போனால் காட்டு யானை இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, வாவ் செம்மையாக இருக்குங்க. அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வரோம், அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வரோமா, வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. பட் இந்த இடத்துல எதனா காட்டு யானை காட்டு சிறுத்தை வந்துருமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இது வரைக்கும் வந்தானுங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்தானுங்க. ஒரே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை, ஒரு பைக்கர் இல்லை. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரூட்டோ, யாரும் வராத ரூட்டோ இருக்குமோ நம்ம வர்றது. ஆக்சுவலாக மைண்டுக்குள்ளே அப்படி தாங்க தோணுது. ஒரே ஒரு வீடு இல்லைங்க, ரோடு மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வரைக்குமே ஒரே ஒரு வண்டி கூட ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகுங்க. ஒரே ஒரு பஸ் மட்டும் கிராஸ் ஆச்சு ஆப்போசிட்டில். எங்கடா உடத்த காட்டு எறும்புங்க. ஏய் லவுடிக்கு போடா, அது வராது போடா. காட்டு எறும்பு போயிடுச்சுங்க. நம்ம நேரம் நல்லா தான் எல்லாமே பார்க்கலாம். தமிழுக்கு அடிச்சிச்சுடா. ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறீங்க, பக்குன்னு அடிக்குது காட்டு எறும்புங்க. வந்து திரும்பிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. யாருமே இல்லை காப்பாற்றுறதுக்கு. ஒவ்வொ திக்குன்னு அடிக்குதுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் எல்லாருமே உண்மையாக ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். எனக்கு எது போடணும் எது போடக்கூடாதுன்னே தெரியலைங்க. அப்படியே எப்படிக்குதுன்னே தெரியலைங்க. யாருமே இல்லைங்க இந்த ரோட்டில் ஒரே ஒரு ரைடர் கூட வரீங்க. நம்ம தான் பண்ணின்னு இருக்கோம். இது வரைக்கும் யாருமே பண்ணாத. தயவுசெய்து சாணி யாருமே பண்ணலைங்க நம்ம இந்த ரூட்டில். சில வேறு லெவலில் எவ்வளோ விழுதுகள் வேறு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஆழமாக பாருங்க. ஒவ்வொரு விஷயம் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பயமாக இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் எல்லாம் மேக்ஸிமம் இந்த ரூட்டு வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம பார்த்துன்னுக்குறோங்க நம்ம சேனலில் வெறித்தனமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஆரம்பிக்கணும்னா ஒரு 6 மணிக்கு ஒரு 6 மணிக்கு ஆரம்பிங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனோம் வேறு லெவலுங்க. அது எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு செம்ம பக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டு எருமையை பார்த்து நம்மளை நோக்கி கொஞ்சம் தூரம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னன்னு தெரியல, காட்டுள்ள போயிடுச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. வாவ் பா, யாரும் வர மாட்டாங்க இந்த ரோட்டில். நம்ம போகிறது தான் நமக்காக இந்த சாலை போட்டுருக்குறா. நம்ம வரோன்னு சொல்லிட்டே போட்டுனுக்குறாங்க பார்த்தியா, அதுதான் மாசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் ஏகப்பட்டது ஃபுல்லாக காடாகவே இருக்குங்க. நான் இப்போ போகிறது ஃபுல்லாமே காட்டு பகுதிங்க தாங்க ஃபுல்லாகவே. இதில் யானை வரலாம், சிறுத்தை வரலாம், எது வேணால் வரலாம், மான் வரலாம். பட்டு எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்குங்க. காட்டு எருமை பார்த்ததுமே கொஞ்சம் திக்குச்சுங்க. அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ்.
ஒர்த்துங்க உண்மையாக சொல்லுவான். ஆக்சுவலாக ஒட்டச்சத்திர வழி சூஸ் பண்ணது செம்ம பெஸ்ட்டுங்க சொல்ல போனாவே. வத்தல்குண்டு வழியாக வந்தால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு தெரில. பட் ஆனால் இதில் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அந்த அப்படியே ஒத்தையடி பாது வாடம் ஒன்றா ஆகுது. சூர்யா இருக்கும் பயமே புரியல. ஆக்சுவலாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. வேறு அந்த பக்கம்லாம் ஏம்மா ஆக்சுவலாக பாருங்கள் வேறு லெவல். அப்படியே பாருங்க உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவலுங்க. அம்மையான இடம், பீஸ்ஃபுல்லான லைஃபு, எந்த வண்டி இல்லை, எந்த போக்குவரத்து இல்லை. உண்மையாக சொல்லுவாங்க வருத்துங்க. வாவ் அப்படியே அழகாக இருக்குங்க. ஸோ ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலாக நான் 8:30 மணிக்கு கணக்கு போட்டேன். பட்டு எங்கெங்கேயோ வில்லேஜுக்குள்ளே இது வில்லேஜுக்குள்ளே போகிறதுனால பாருங்க. ஐயோ ஆக்சுவலாக இது வரைக்கும் யாரும் பண்ணாதான் நம்ம பண்ணின்னு வரோங்க ஐஸ். இது வரைக்கும் யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாராவது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மறக்காமல் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஸ். சரி கம்மியாக இருக்கும் நான் வீடியோ பேசிக்கிறேன். ஆக்சுவலாக ஐஸ் ஸோ ஃபைனலி வந்து நம்ம கொடைக்கானல் வந்து என்ட்ராக போகிறோம். நமக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க. எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஃப்ரீ. நம்மளாம் விவிஐபி இல்லை, வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன்னால நம்மளாம் ஃப்ரீ 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 ஃப்ரீ. ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க. எப்போயுமே நமக்கு ஃப்ரீ தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டேங்க, கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். இன்னும் 700 மீட்டர்ஸ் தாங்க இருக்குது உனக்கு கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ் ஒன்லி. கொடைக்கானல் முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடிச்சுக்கிறேன்.